ஸ்ரீ குருபியோ நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநீலநக்க நாயனாருடைய திவ்ய சரித்திரம் பெரிய புராணத்துலேருந்து பார்த்துட்டுருக்கோம். திருஞான சம்பந்தருடைய அந்த யாத்திரை வரும்பொழுது ஒரு ஊராக வந்துட்டுருக்கார். அப்போது திருச்சாத்து மங்கை வரார். அயவந்தீஸ்வர சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வரார். அப்போ திருநீலநக்க நாயனாரையும் பார்க்குறார். ஏற்கனவே திருஞான சம்பந்தரை பற்றி திருநீலநக்க நாயனாருக்கு நன்னா தெரியும். திருநீலநக்க நாயனாருடைய மனைவிக்கு சிவபெருமான் எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறதும் கனவுல வந்து சொன்னார்லே, அதை போன வீடியோவில் பார்த்தோம். இந்த விஷயமும் ஞான சம்பந்த சுவாமிகளுக்கும் நன்னா தெரியும். எல்லாரும் சேர்ந்து சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு கோவிலுக்கு வரார். இவர் பதிகம் பாடுறார். திருஞான சம்பந்த மூர்த்திகள் எப்படி பதிகம் பாடுறாருன்னா, நம்ம திருநீலநக்க நாயனாரை அந்த பதிகத்தில் அவருடைய பேர் வரா மாதிரி வச்சு பாடுறார். அதில் திருக்கடை காப்பில் கடைசியாக சொல்வார் இல்லையா, இந்த பதிகத்தை பாடினா என்ன பலன்னு சொல்வார் இல்லையா, பலஸ்ருதி மாதிரி. அதில் சொல்கிறார், இந்த பதிகத்தை யார் பாடுறாளோ அவளுக்கு தேவர்களை விடவும் உயர்வான ஒரு தகுதி கிடைக்கும். அவளுக்கு தேவர்களை விடவும் உயர்வாக வாழ்வா அப்படின்னு அந்த பதிகத்தில் சொல்கிறார். பதிகம்லாம் பாடி முடிச்சதுக்கு அப்புறமா ஞானசம்பந்தர் மூர்த்திகளை வரவேற்று திருநீலநக்க நாயனா அவரோட வீட்டுக்கு அழைக்கிறார். எல்லாரும் வந்து எங்கள் ஆற்றுல தங்கணும்னு சொல்லி கூப்பிடுறார். இப்படி வரவேற்கும் பொழுது ஞானசம்பந்த மூர்த்திகள் அவர்கிட்ட கேட்குறார். தன் கூட நிறையா பேர் வந்திருக்கா, விதவிதமான வேறு வேறு வர்ணங்களை சேர்ந்தவா வந்திருக்கா. பாணர் மரபை சேர்ந்த யாழ்ப்பாணரும் இவர் கூடவே இருக்கார். அவரை தனியாக தங்க வச்சிருவாரோ அப்படின்னு நினச்சிட்டு அவரை தனியாக தங்க வைக்கிறது ஒரு மரியாதையாக இருக்காது இல்லையா. அதனால் உங்கள் வீட்டில் தான் நாங்கள் எல்லோரும் தங்க முடியுமா, இல்லை வேற எங்கேயாவது வெளியில் தங்கிக்கவா அப்படின்னு கேட்குற ஞானசம்பந்த மூர்த்திகள். அதுக்கு இவர் சொல்கிறார், என்னை இப்படி கேட்டுட்டேலே நீங்கள், நான் வந்து உங்களுக்குள்ள பக்தர்களுக்குள்ள தொண்டர்களுக்குள்ள அதுவும் சிவனடியார்களுக்கு போய் நான் ஏற்றத்தாழ்வு பார்த்தேன்னா அப்படி பார்க்குற தகுதி தான் எனக்கு உண்டா? சிவனடியார்களில் போய் நான் எப்படி ஏற்றத்தாழ்வு பார்ப்பேன்? நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டில் வந்து என் கிரகத்தில் தங்கணும்னு சொல்லி அழைக்கிறார். பாணர்லேருந்து, அதாவது யாழ்ப்பாணர் கூட வந்திருக்கார் இல்லையா, அவர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்குமே ஒரு இடம் கொடுக்குறாரு. எந்த இடத்த கொடுக்குறாருன்னா, தன் வீட்டில் தான் தினமும் அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய அந்த அக்னிஹோத்திர சாலையையே இவாளுக்கு தங்கிறதுக்கு கொடுக்குறாரு. அப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுற அந்த சாலைக்குள்ளே இவா உள்ளே என்ட்ரி ஆகும்பொழுதே அந்த அக்னி எப்போதும் எரிஞ்சுட்டு இருக்கும் இல்லையா, அந்த அக்னி மேலெழும்பி அப்படி வலம் சுழித்து கீழே இறங்கித்தான். அதாவது என்னென்னா, வந்தவாளை வரவேற்கும் விதமாக அந்த அக்னி பண்ணினது. அப்படி அக்னி பகவானே ஞானசம்பந்த மூர்த்திகளையும் கூட வந்த அடியவர்களையும் வரவேற்று இறங்கினது அப்படின்னு சொல்கிறார். இப்படி பல நாள் ஞானசம்பந்த மூர்த்திகள் திருநீலநக்க நாயனாருடைய வீட்டிலேயே தங்கி அங்கேயே இருக்கார். அதுக்கப்புறமா வெளியில் அவர்கிட்ட விடை பெற்று மற்ற கோவிலுக்கெல்லாம் போகிறார். சுற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஊர்களுக்கு கோவிலுக்கெல்லாம் போகும்போது முடிஞ்ச வரைக்கும் திருநீலநக்க நாயனார் வந்து அவரை அவர் எந்த கோவிலில் இருக்காரோ போய் கைங்கரியம் பண்ணிட்டு வருவாராம். அந்த பாக்கியம் கிடைச்ச வரைக்கும் நமக்கு போவோமேன்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாராம். இதையும் தவிர திருஞான சம்பந்த மூர்த்திகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சாஸ்திரிகள், அந்த பாக்கியம் கிடைச்சதே திருநீலநக்க நாயனாருக்கு தான். அதுவும் யாருக்கு பண்ணக்கூடிய பாக்கியம் இவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, திருஞான சம்பந்த மூர்த்திகள் அவருக்கு பூணல் போட்ட அந்த நாள்லையே வந்திருக்கிற அத்தனை வைதிகர்களுக்கும் வேதாந்தத்தை பற்றி எடுத்து சொன்னவர், உணர்த்தியவர். அப்பேற்பட்ட ஒரு மகானுக்கு இவர் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய சாஸ்திரிகளாக இருக்காருன்னா அவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் அந்த கல்யாணம் சாதாரணமாக நடந்ததில்லை. இந்த எல்லா கல்யாணத்துக்கும் போனால் சாப்பிட்டுட்டு வருவோம், அதுதான் முக்கியம் கல்யாணம்னா. ஆனால் இந்த கல்யாணத்தில் நேவேத்தியமாக திருஞான சம்பந்த மூர்த்திகள் தன்னை மட்டும் கொடுக்கல, அந்த கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேரும் இறை ஜோதியோட கலந்துட்டா. அந்த இறை ஜோதியோட சிவபெருமானோட கலந்த ஒருத்தரில் திருநீலநக்க நாயனாரும் ஒருவர். அதுக்கப்புறம் திருஞான சம்பந்த மூர்த்திகள் நிறைய ஸ்தலங்களுக்கு போகிறார். ஒவ்வொரு ஊராக போகிறார். திருச்செங்காட்டாங்குடி வரார். திருச்செங்காட்டாங்குடிக்கு இன்னொரு பேர் கணபதீஸ்வரம் அப்படின்னு பேர். கஜமுக அசுரன் அப்படிங்கிற அசுரன் ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு முகம் வந்து யானை முகத்தில் இருக்கும். அந்த கஜமுக அசுரன் என்ன நினச்சிட்டான்னா, தன்னை போல் யாருக்குமே யானை முகம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு, என்னை மாதிரியே யானை முகத்தில் யார் இருக்கானோ அவன் தான் என்னை வதைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்கிட்டான். ஆனால் விநாயகர் வந்து அவதாரம் பண்ணினதே யானை முகமாக மாறினதே இந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்கு தான். அவர் அப்படி மாறினார், கஜமுகாசுரனை ஒழிச்சார். ஆனால் அசுரர்களுக்கே ரிஷிகளோட சம்பந்தம் இருக்கிறதுனால எந்த அசுரனை ஒழிச்சாலுமே ரிஷி சம்பந்தம் இருக்கிறதுனால பாவம் வந்துடுறது. அந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்காக விநாயக பெருமான் இந்த கணபதீஸ்வரம் இந்த இடத்துல வந்து சிவபெருமானை பூஜை பண்ணி தன் பாவத்தை போக்கின்றதுனால இந்த இடத்துக்கு கணபதீஸ்வரம் அப்படின்னு தான் பேர். அதுக்கப்புறம் திருச்செங்காட்டாங்குடின்னு வந்தது. இந்த ஊருக்கு இன்னொரு மகிமையும் இருக்குது. பல்லவ சாம்ராஜ்யத்தை சேர்ந்த ஒரு அரசனுக்கு தளபதியாக இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறார்,
வாதாபி அப்படிங்கிற யுத்தம் ஒன்று பண்ணுறார். யுத்தம் பேரே வாதாபி. அந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறார். அந்த ஊருக்குள்ளே நுழையக்கூடாது, யாரும் அந்த கோட்டைக்குள்ளே நுழையக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அரசன் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, பெரிய கல்லாலான ஒரு கதவு வச்சுருக்கான். அந்த கல்லாலான கதவை உடைக்கவே முடியாது. இவன் இந்த உடைச்சி உள்ளே இந்த யுத்தத்தை ஜெயிச்சிருக்கா. ஆனால் அந்த கல்லாலான கதவை உடைக்கும் பொழுது பங்கப்படாமல் ஒரு பகுதி மட்டும் இருந்தது. அந்த ஒரு பகுதியில் கணபதியுடைய உருவம் இருந்தது. விநாயகருடைய உருவம் அழகாக இருந்தது. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார், யுத்தமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கல்லால் அந்த கதவில் இருந்த உருவம் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு கணபதீஸ்வரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அது புலிகேசி ராஜா கட்டினது. அந்த கதவில் இருக்கிற அந்த கணபதியை எடுத்துட்டு வந்தார். அந்த யுத்தத்துக்கு வாதாபின்னு பேர். அதனால இங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு வாதாபி கணபதினு பேர். அந்த தளபதி யார் அப்படின்னா, அவர் பேர் பரஞ்சோதி. ஆனால் அந்த பேரை மாற்றின்னு சிவபெருமான் மேலே இருக்கிற அப்படி ஒரு அன்புனால், பக்தியினால் தன் பேரை எல்லா தொண்டர்களுக்கும் நான் சிறியவன் அப்படிங்கிற மாதிரி சிறு தொண்டர்னு தன் பேரை மாற்றி வச்சினார். சிறு தொண்டருடைய சரித்திரமும், இவரும் ஒரு நாயனார், இவருடைய சரித்திரமும் ஃபுல்லாக வரும். இப்போ இவருடைய சரித்திரம் நம்ம திருஞான சம்பந்தமூர்த்திகளோட சரித்திரத்தோட ஜாயிண்ட் ஆகுறது. அது ஏன்னு பார்க்குறோம். இப்போ திருஞான சம்பந்தமூர்த்திகள் திருச்செங்காட்டாங்குடி வரார், அதாவது கணபதீஸ்வரன் வரார். இந்த ஊர் யார் இருக்கா இந்த ஊரில் அப்படின்னா பரஞ்சோதி, அதாவது நம்ம சிறு தொண்டர் இருக்கார். இவர் விஷயம் கேள்விப்பட்ட உடனே இப்பேற்பட்ட மகான் வரார், இவர் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர் இல்லையா, இப்பேற்பட்ட மகான் வராருங்கிறோடனே அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார் ஊருக்கு. திருஞான சம்பந்தமூர்த்திகள் இவரோட எல்லாரோடமே சேர்ந்து உடனே என்ன பண்ணுவா, நேராக வீட்டுக்கெல்லாம் போக மாட்டா, கோவிலுக்கு தான் போவாள். கோவிலுக்கு போய் பதிகம் பாடுறார். ஒன்று ஒரு ஆச்சரியம்னா, இந்த பதிகத்தில் இருக்கிற 10 பாட்டுலேயும் நம்மளுடைய சிறு தொண்டருடைய பேர் வரா மாதிரி பாடுறார். ரொம்ப பிரசித்தியான பதிகம் இது. 10 பதிகத்தில் ஒரு தடவை பேர் வரும். ஒரு மரியாதைக்காக ஒரு தடவை அவரோட பேர் வச்சு பாடுவார். ஆனால் சிறு தொண்டருடைய பேர் இந்த பதிகத்தினுடைய 10 பாட்டுலேயும் வரா மாதிரி வச்சு திருஞான சம்பந்தமூர்த்தி பாடுறார். ஏன் இப்படி ஸ்பெஷலாக பாடுறார் அப்படின்னா, ஒரு பெரிய மிராக்கிளை சிவபெருமானே செய்ய போகிறார். அது திருஞான சம்பந்தமூர்த்திகளுக்கு முன்னாடியே தெரியறதுனால இவர் அதுக்கப்புறம் எப்போ பார்க்க முடியுமோ தெரியல. எல்லா ஊருக்கு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையா. அதனால் இவர் எப்போ பார்க்க வந்திருக்காரோ அப்போவே இவருக்கு ஒரு பெரிய அனுகிரகத்தை விட்டார். பொதுவாக பகவான் நமக்கு ஏதாவது பண்ணணும், ஆசீர்வாதம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நமக்கு முதல்ல அனுப்பி வைக்கிறது குருவை தான் அனுப்பி வைப்பார். குருவை அனுப்பிச்சி வச்சார்னா அதுவே பெரிய பாக்கியம் நமக்கு. அது மாதிரி இவர் முன்னாடியே பதிகத்தில் இவரை பற்றி பாடிட்டார். இவர் பொதுவாக திருஞான சம்பந்தமூர்த்திகள் முதல்ல சிவபெருமானை பார்த்தப்ப நாயக்கி பாவத்தில் தோடுடைய செவியன் பாடினார். அதுக்கப்புறம் எப்பயுமே அந்த பாவத்தில் பாடலை, ஒரு அடியவர் பாவத்தில் பாடுவார். இந்த பதிகத்தை பாடினா உங்களுக்கு இது நல்லது நடக்கும், இன்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்லாம் அந்த பதிகத்தில் சொல்லுவார். ஆனால் இந்த பதிகத்தை பொறுத்த வரைக்கும் விரக பாவத்தில் திருஞான சம்பந்தமூர்த்திகள் இந்த பதிகத்தை முழுக்க பாடியிருக்கார். இந்த ஊரில் திருச்செங்காட்டாங்குடியில் சிவபெருமானுக்கு பேர் மருந்தீஸ்வரர். இந்த பதிகம் பைங்கோட்டு மலர் புன்னைன்னு ஆரம்பிக்கிறது. இந்த பதிகத்தில் பட்சிகளை பார்த்து பேசுகிற மாதிரி பாடுறார். ஏ பட்சிகளே, எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய்க்கு, அதாவது இந்த பக்தி ஏதோ பண்ணுறது இல்லையா அவருக்கு, அதனால் எனக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய்க்கு, இந்த விரக தாபத்துக்கு ஒரே மருந்து இந்த திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கிற சிவபெருமான் தான். இவருக்கு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுறார். அவர் எப்பேற்பட்ட பக்தர் தெரியுமா, அவர் தான் சிறு தொண்டர் அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்துலேயும் ஒவ்வொரு பாட்டிலையும் முடியும் பொழுதும் ஒரு விதமாக அவர் சொல்கிறார். இவரை சேர்த்துண்டா மாதிரி, சிறு தொண்டரை சேர்த்துண்டா மாதிரி என்ன சேர்த்துக்க மாட்டேலா அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்குற மாதிரி பாடுறார். அடுத்ததில் சிரேஷ்டனான அதாவது இருக்கிறதுலே சிறந்த பக்தர் அப்படின்னு சிறு தொண்டரை சொல்கிறார். அடுத்ததில் சொல்கிறார், இந்த சிறு தொண்டருக்கு ஒரு குழந்தை இருக்கான், அவன் பேர் சீராளன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவருக்கு ஒரு பெரிய மிரக்கல் நடக்க போகிறதுங்கிறத திருஞான சம்பந்தமூர்த்திகள் அந்த பதிகத்தினால அப்போவே உணர்த்திட்டார். நான் இந்த பதிகத்தை எப்படி உருகி வேண்டினேனோ, உருகி பாடினேனோ, அதுபோல் இந்த பதிகத்தை யார் உருகி பாடுறாளோ அவளுக்கு பக்தி உண்டாகிறதுக்கான தகுதி அத்தனையும் கிடைக்கும் அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நம்மளாம் என்ன நினச்சிருக்கோம்னா, நான் இப்போ பேசுகிறதையும் நீங்கள் கேட்குறதையும் இதெல்லாம் நம்ம ஒரு பக்தின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பக்திங்கிறதுக்கு அதனுடைய சிம்டமே வேறு. பக்தி இருந்தது தான், அதுக்கான தகுதியே வேறு. அப்போ பக்திங்கிற ஒரு உயர்ந்த விஷயம் வரத்துக்கான தகுதியை இந்த பதிகம் கொடுக்கும் அப்படின்னு திருஞான சம்பந்தமூர்த்திகள் சொல்கிறார். பைங்கோட்டு மலர் புன்னை பறவை கால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்து என்னை தவிரா நோய் தந்தானே, செங்காட்டங்குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள்ள நல்கேந்தி விளையாடும் பெருமானே, பொன்னம்பூ கழிகாணல்
புணர்துணையோடுடன் வாழும் அன்னங்காள் அன்றில் காள் அகன்றும் போய் வருவீர்காள். கல்நவில் தோள் சிறு தொண்டன் கணபதி சுரமேய இன்னமுத நினையடி கீழ் எனதல்லல் உரையீரே. குட்டத்தும் குழிகரையும் குளிர் பொய்கை தடத்தகத்தும் இட்டத்தால் இறை தேரும் இருஞ்சிறகின் மடனாராய். சிட்டன் சீர் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வட்டவார் சடையார்க்கு என் வருத்தம் சென்றுரையாயே. கானருகும் வயலருகும் கழியருகும் கடலருகும் மீனிரிய வரு புனலில் இறை தேர்வன் மடனாராய். தேனமர்த்தார் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய வானமரும் சடையார்க்கு என் வருத்தம் சென்றுரையாயே. ஆரெல்லாம் சுரவம் மேய்ந்து அகன்கழனி சிறகுலர்த்தும் பாரல்வாய் சிறு குறுகே பயில் தூவி மடனாராய். சீருலாம் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய நீருலாம் சடையார்க்கு என் நிலைமை சென்றுரையீரே. குறை கொண்டாரிடர் தீர்த்தல் கடனன்றே குளிர் பொய்கை துறை கெண்ட கவர் குறுகே துணை பிரியா மடனாராய். கரை கண்ட பிறை சென்னி கணபதி சுரமேய சிறு தொண்டன் பெருமான் சீர் அருள் ஒரு நாள் பெறலாமே. கரு அடிய பசுங்கால்வென் குறுகே பொன் கழினாராய் ஒரு அடியாள் இறந்தாள் என்று ஒரு நாள் சென்றுரையீரே. செருவடி தோள் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய திருவடி தன் திருவருளே பெறலாமோ திறத்தவர்க்கே. கூர் ஆரள் இறை தேர்ந்து குலமுளவி வயல் வாழும் தாராவே மடனாராய் தமியேற்கு ஒன்றுரையீரே. சீராளன் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பேராளன் பெருமான் தன் அருள் ஒரு நாள் பெறலாமே. நரபொலி பூங்கழி காணல் நவில் குறுகே உலகெல்லாம் அறபலி தேர்ந்து உழல்வார்க்கு என் அலர் கோடல் அழகியதே. சிறப்புலவான் சிறு தொண்டன் செங்காட்டங்குடிமேய பிறப்பிலி பேர் பிதற்றி நின்று இழக்கோ என் பெருநலமே. செந்தன் பூம்புனல் பரந்த செங்காட்டங்குடிமேய வெந்த நீரு அணி மார்பன் சிறு தொண்டன் அவன் வேண்ட அம்தன் பூங்கலி காழி அடிகளையே அடிபரவும் சந்தம் கொள் சம்பந்தன் தமிழுரை போர் தக்கோரே. அதுக்கப்புறமா சிறு தொண்டர் கொடுக்கக்கூடிய உபச்சாரத்தை ஏற்றுண்டு கொஞ்ச நாள் அவர் வீட்டிலேயே அங்கேயே தங்கி இருக்கார் திருஞான சம்பந்தமூர்த்திகள். இவர் கொஞ்ச காலம் சிறு தொண்டர் சாப்பாடு பண்ணி அமுது பண்ணி போட்டார் திருஞான சம்பந்தமூர்த்திகளுக்கு. அந்த பாக்கியத்தினாலேயோ என்னமோ கொஞ்ச நாள் கழித்து சிவபெருமானே சிறு தொண்டர் வீட்டில் சாப்பிட்றதுக்கு வருவார். அது என்னங்கிறத அந்த சரித்திரம் வரும்போது பார்க்கலாம். இவர் திருச்செங்காட்டாங்குடியில் இருக்கும்பொழுதே பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் இருக்குது திருமருகல்னு. அங்கே க்ஷேத்திரத்தில் ஒரு லீலை நடக்கிறது. அதுக்கப்புறமா பக்கத்துலேயே திருப்புகலூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே முருகநாயனாருடைய மடத்தில் தங்குறார். இதில் என்னென்ன வரிசையாக லீலைகள் நடந்ததுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா சரித்திரங்கள் கேட்கணுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேர் ஸ்ரீமதி ராம்குமார். இந்த சேனல் நேம் சந்த் சரித்ரா தமிழ். மகான்களோட சரித்திரம் எல்லாமே இந்த சேனலில் இருக்குது. டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணர்பணம். நன்றி.